ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது ஒரு கொசு பேட்டுங்க. இப்போல்லாம் வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி கொசு பேட்டுமே ஒரு முக்கியமான பார்ட் ஆயிடுச்சு. இது இல்லாத வீடு இப்போலாம் பார்க்கவே முடியறதில்ல. ஆக்சுவலாக கொசு பேட்டெலாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் அதெல்லாம் போயிருங்க. அதாவது நீங்கள் இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைன்னா ஒர்க்கே ஆகாது. அது மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த பழைய பேட் வந்து தூக்கி போட்டு புதுசு வாங்கிடுவோம். ஸோ புதுசு வாங்குறப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 400-500 ரூபாய் செலவாகும். நாம் இப்போ இந்த பழைய பேட்டையே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என் பேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த க்ரீன் கலர் எல்இடி எரியணும், அதாவது டிஸ்சார்ஜுக்கு இங்கே ஒரு லைட் எரியணும். அது வந்து எரியவே இல்லை. ஸோ நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா இதில் இருக்கிற பேட்டரி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் இந்த பேட்டரி போகலைன்னா இந்த கொசு பேட்டில் இருக்கிற அந்த போர்டில் உங்களுக்கு கெப்பாசிட்டர் போயிருக்கும், இல்லைனா ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். அந்த 3ல் தான் ஏதோ ஒன்று போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 காம்பனண்ட்டுமே நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 to 120 ரூபாய்க்கு உங்களால் எந்த எலக்ட்ரிக் கடையிலையும் வாங்க முடியும். ஸோ மோஸ்ட்லி இஃப் இன்கேஸ் பேட்டரி போயிடுச்சுன்னா நீங்கள் இதை போய் வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 120 ரூபாய்க்கு வாங்கினேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே பேட்டில் உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா D882 இந்த டிரான்சிஸ்டர் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 வோல்ட் ஹோல்ட் பண்ணக்கூடியது, அதாவது 223J அப்படிங்கிற மாடல் கெப்பாசிட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 3 யூஸ் பண்ணி நாம் இந்த கொசு பேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த 3 காம்பனண்ட்டோட ப்ரைஸ்மே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 ரூபாய் தாங்க ஆச்சு. ஸோ இந்த 145 ரூபாயில் இந்த பழைய கொசு பேட்டை நாம் புதுசு மாதிரி ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அதை வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொசு பேட் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். அதாவது இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்பார்க்குமே ப்ரொடியூஸ் ஆகலை. ஆல்சோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் லைட் எரியணும், அதாவது டிஸ்சார்ஜ் லைட் எரியணும், அதுவுமே எரியல. ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ப்ளக்இன் பண்ணுறேன். ப்ளக்இன் பண்ணால் சார்ஜ் ஆகுது, சார்ஜிங் சர்க்யூட் ஒர்க் ஆகுது, பட் கொசு பேட் ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரெட் லைட் எரியுது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து நாமளே தான் பில்ட் பண்ணோம். அதனுடைய வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணா அதை செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய லிங்க் வந்து நான் இப்போ இன்ஃபர்மேஷனாக மேலே கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நாம் பார்த்தீங்கன்னா இந்த கேசிங் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கேசிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 4 ஸ்க்ரூனால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹெட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த 4 ஸ்க்ரூமே ரிமூவ் பண்ணி இந்த கேசிங்கை ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ளே இருக்க காம்பனண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். எந்தெந்த ஸ்க்ரூ எந்தெந்த ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் ஆகும்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் ஸ்க்ரூ லென்த் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ லென்த் எல்லாம் ஒவ்வொரு ஹோல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ டாப் 3ல் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்தில் இருக்குது, பாட்டமில் இருக்க வந்து லென்த் கம்மியாக இருக்குது. ஸோ திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அதே ஹோல்ஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த கேசிங் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இப்படி தாங்க இருக்குது. அதாவது இது வந்து பேட்ரி, இதுதான் உங்களுக்கு அந்த டிஸ்சார்ஜ் சர்க்யூட், அதாவது இதில் இருக்க 2.4 வோல்ட் வந்து ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற சர்க்யூட் இது தாங்க. இதுலேருந்து 3 ஒயர் வரும். இந்த 3 ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன ஒயர்னு நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்சோ இதில் இந்த சர்க்யூட்லேயே தாங்க உங்களுக்கு சார்ஜிங் சர்க்யூட்டும் இருக்கும். அதாவது இங்கே ஒரு 4 டயோடு இருக்கும். இந்த 4 டயோடு தான் உங்களுக்கு ரெக்டிஃபயர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ரெக்டிஃபயர் சர்க்யூட் யூஸ் ஆகுது. ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு சார்ஜிங் இஷ்யூ இருக்குன்னா இந்த 4 டயோடில் ஏதோ ஒரு டயோடு வந்து பேர்ன் ஆகிருக்கும், இல்லைனா இந்த கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு போயிருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன டிரான்சிஸ்டர் இது தாங்க. இந்த டிரான்சிஸ்டர் நம்ம வாங்கியிருக்கோம், இந்த பேட்ரி வாங்கியிருக்கோம், அப்புறம் இந்த கெப்பாசிட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 3ல் எது போயிருக்குன்னு தெரியல, நம்ம செக் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த கேசிங்லேருந்து இந்த போர்டெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதுலேருந்து உங்களுக்கு 3 ஒயர் வந்திருக்கு. நான் என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னாங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க ஒயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரே ஒயர், அதாவது இதில் வந்துட்டு பாசிட்டிவ் சப்ளை போகும். இந்த 2லேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சப்ளை போகும். அதாவது இந்த மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் இருக்கும். அவுட் சைடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 மெஷ் இருக்கும். அதாவது இந்த சைடு ஒரு மெஷ், இந்த சைடு ஒரு மெஷ், நடுவில் ஒரு மெஷ் இருக்கும். அந்த நடுவில் இருக்கிற மெஷ்ஷில் வந்துட்டு இந்த கிரே ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ப்ளூ ஒயர் வந்து அவுட் சைடில் இருக்கிற மெஷஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இது ஏதாவது இன்செக்ட் வந்து இதில் படுதுன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு டச் ஆகிறப்ப உங்களுக்கு அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த இடத்துல ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இஃப் இன்கேஸ் கொசு இங்கே படுறப்ப அதில் ஸ்பார்க், அதாவது அது மூலிமா கரண்ட் பாஸ் ஆகி அந்த கொசு வந்து அந்த இடத்துலையே இறந்துடும். ஸோ அப்படி தான் இந்த கொசு பேட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு வைங்களேன். பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கிற பேட்டரி செக் பண்ணிடுவோம். இதில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிமீட்டர் எடுத்து வோல்டேஜில் செட் பண்ணிட்டேன்.
இப்போ ப்ளஸ் மைனஸ் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பேட்டரியிலேருந்து வர்ற நெகட்டிவ் ஒயர் வந்து இங்கே இருக்குது, இதுவே பாசிட்டிவ் ஒயர் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதில் டச் பண்ணோம்னா நமக்கு பேட்டரியில் வோல்டேஜ் இல்லவே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஜீரோன்னு தான் காட்டுது, அதில் வோல்டேஜே இல்லை. ஸோ என்னோட கெஸ் படி பேட்டரி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். புது பேட்டரியோட வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஒயர் வந்து பாசிட்டிவ், அந்த பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புது பேட்டரியில் உங்களுக்கு 2.4 to 2.5 வோல்ட் வருது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம பேட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பேட்டரி சால்டரிங் அயான் மூலயமா அந்த டெர்மினல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒயர் ரிமூவ் பண்ணிட்டோம். சேம் வே நீங்கள் அந்த ஒயர் வந்து கரெக்டாக எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ஒயர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஒயரை ரிமூவ் பண்ணுங்கள். அடுத்ததான் இப்போ வந்துட்டு நம்ம நெகட்டிவ் ஒயரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். பேட்டரியோட 2 ஒயருமே அந்த போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதாங்க பழைய பேட்டரியோட வோல்டேஜ் வந்து எதுவுமே இல்லை. நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்து 0 வோல்ட் தான் காட்டுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு பேட்டரி வந்துட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ் ஒயர் வந்துட்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். இப்படி மேலே விட்டு, ஸோ இதில் எது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இப்போ பாசிட்டிவ் டெர்மினல்லே கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ணி இதில் கனெக்ட் ஆயிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 கனெக்ஷனுமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு. ஸோ அது செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பவர் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த க்ரீன் லைட் எரிஞ்சதுன்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைட் எரியுது. இப்போ ப்ரெஸ் பண்ணையில் இந்த க்ரீன் லைட் எரியுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு இப்போ இந்த கொசனேட் வந்து ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். செமையாக ஒர்க் ஆகுதுங்க. ஆக்சுவலாக இப்போ பாருங்களேன், பயங்கரமாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நம்ம பேட்டில் போனது வந்து பேட்ரி மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு 120 ரூபாயில் இந்த பேட் வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே திருப்பி அசம்பிள் பண்ணிடலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரியை மாற்றி ஒர்க் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, இந்த டிரான்சிஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். இல்லைனா இந்த கெப்பாசிட்டர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சார்ஜே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 4 டயோடில் ஏதோ ஒரு டயோடு வந்துட்டு உங்களுக்கு போயிருக்கும், இல்லைனா அந்த கெப்பாசிட்டர் போயிருக்கும். ஸோ அது ஏதோ ஒன்று போயிருக்கும், அப்படி மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் ஏதோ பேட் நம்ம தவறுதலாக கீழே போட்டோன்னா இந்த ஏதாவது ஒரு டெர்மினல் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் சால்டரிங் பண்ணிங்கன்னா கூட ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேருந்து ரிமூவ் பண்ண எல்லா ஸ்க்ரூஸுமே எந்தெந்த ஹோல்ஸில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்க்ரூ வந்து இந்த கடைசியில் இருந்துச்சு, அதை அங்கே போட்டிருக்கேன். மற்ற 3 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா சேம் லென்த் இருந்துச்சு. ஸோ இந்த 3 ஹோல்ஸில் நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பேட்டை ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தாங்க. அப்புறம் திருப்பி நம்ம இந்த பேட்டை ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கண்டினியூஸாக சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ பேட்டரி வந்து புதுசில். ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இந்த கொசு பேட்டை ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த க்ரீன் லைட் வந்து நல்லா க்ளோ ஆகுது. ஆக்சுவலாக இந்த நெட் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக இல்லைனாலும் கொசு வந்து கரெக்டாக பிடிக்காதுங்க. அதாவது இஃப் இன்கேஸ் இந்த நெட் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள இருக்குல்ல, அது வந்து பிரேக் ஆகிருந்துச்சுன்னா அந்த அந்த 3 நெட்டுக்குள்ள ஸ்பேஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால வந்து இது வந்து கொசு வந்து கரெக்டாக மாட்டாது. ஸோ அதனால் இப்போ அந்த நெட்டையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது இஃப் இன்கேஸ் அது பிரேக் ஆகிருந்ததுன்னா நீங்கள் ஃபெவிக்விக் போட்டு இதை ஒட்டிட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்க மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுங்க. ஸோ நம்ம இப்போ திருப்பி இதை சார்ஜ் பண்ணோம். சார்ஜிங் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு இந்த பேட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.